சில சமயங்கள்ல பரபரப்பான சில தீர்ப்புகள் வழங்கப்படும். அந்த தீர்ப்புகள் சரியில்லாத தீர்ப்புகளாக இருக்கும் பொழுது நாம் யோசிப்பது உண்டு, இந்த உலகத்துல நீதி ஸ்தலம் உண்டு, அங்க நீதி இல்லை, நியாயஸ்தலம் உண்டு, அங்க நியாயம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சரியான நீதி சில சமயம் தவறி போகலாம். ஆனால் நீதி செய்கிற தேவன் அதை அப்படியே விட்டுவிட மாட்டார். ஒரு வசனம் சொல்லுகிறது, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கப்படும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனையோ முறை நம்ம புலம்பி இருக்கலாம், இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும், தேவையற்ற காரியங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது, நன்மையான காரியங்கள் நடக்கணும், ஏழைகள் சரிவர கவனிக்கப்படணும், பணக்காரர்கள் வளர்ந்து கொண்டே போதும் ஏழைகள் நலிந்து கொண்டே போதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி நிறைய மனசுக்கு பாரமான காரியங்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேசத்தில் வருகிற எலெக்ஷனுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். வசனம் சொன்னது போல நம் தேசம் வாழ்க்கப்படும். அந்த நாளுக்காக காத்திருப்போமா? God bless you and have a great new year 2026.